அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செல்வி ராஜேந்திரன் கிச்சனில் நேற்று மூகாம்பிகை கோயிலுக்கு போனதை பார்த்தோம். நைட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கேயே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டோம். காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு முருடீஸ்வரர் கோயிலுக்கு முருடேஸ்வரர் கோயிலுக்கு சிவன் கோயில். கடல் ஓரமாக அந்த சாமி சிவன் இருக்காங்க. அந்த கோயிலுக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். வாங்க இன்றைக்கி ஃபுல்லாக எந்தெந்த கோயிலுக்கு போகிறோம் என்னன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ராமர் கோயில் கும்பாபிஷேகம் எல்லா பஸ்ஸு கார்லாம் கட்டி விட்டாங்க. ஊரூரா பந்தல்லாம் போட்டு எல்லாம் கொண்டாடுறாங்க. ராமர் கோயில் கட் அவுட் அந்த ஊரில் இந்த இதில் அதே கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த சாமி கும்பிட்டு போட்டு இப்போ நாங்கள் முண்டேஸ்வரர் கோயிலில் இருக்கோம். இது ராமர் கும்பாபிஷேகத்துக்காக இது சாமி எங்கள் இதில் வச்சு தேர் இழுக்கிறாங்க போல். அதனால் தேர் ரெடியாக இருக்குது. கோயில் சிவன் உள்ளே இருக்காரு. வாங்க போய் பார்க்கலாம். வெயிலாக இருக்கு. அங்கே இருந்து எடுத்துக்கோங்க. டயத்தை வச்சு முருடேஸ்வரர் டெம்பிள். முருடேஸ்வரர் டெம்பிள் இதுதான் முருடேஸ்வரர் டெம்பிள். இது சிவன் கோவில். கர்நாடகாவில் இருக்கு. हार्बर इधर है. இது வாசல் முன்னாடி 2 யானை இருக்கு. பிரம்மாண்டமான கோபுரம். हिल्स आहे ना त्यावर हे गणलं होतं त्याला.
தகவல்காரு பார்த்துட்டு அடுத்து உடுப்பி கோயில் உடுப்பி கிருஷ்ணரை பார்த்துட்டு அதை ஆன் பண்ணாமையே அது திருப்பி சொல்லுங்க. கோயில் தரிசனம் பார்த்துட்டு இல்லை முதல்ல சொல்லுங்க. ஆன் பண்ணாமல் ஆன் பண்ணாமல் கர்நாடகா ஸ்டேட் உடுப்பி மாவட்டத்தில் ஸ்ரீ முருடேஸ்வரர் டெம்பிள் முருடேஸ்வரர் கோவில் சிவன் கோயில் ஆலயம் கடல் ஓரமாக கடல் அலையில் ஓரமாக பெரிய கோயிலாக கட்டியிருக்காங்க. உயரமான இடத்துல சிவன் சிலை, பெரிய உயரமான சிலை, சிவனோட சிலை பெரிய உயரமாக ஒரு 500 மீட்டர் உயரம் ஹைவேல தான் இருக்குது. நாங்கள் கொல்லூர் மூகாம்பியை தரிசனம் பார்த்துட்டு அங்கே ஸ்டே பண்ணி அங்கே தங்கிட்டு திரும்ப காலையில் எழுந்திரிச்சு இங்கே இந்த கோயில் போயிட்டு இன்றைக்கி வந்து இங்கே தரிசனம் பார்த்துட்டு இந்த உடுப்பி கிருஷ்ணர் கோயிலுக்கு போவோம். அடுத்து தர்மசாலா போவோம். இன்றைக்கி தர்மசாலா நைட் ஆட்டு வரிசையில் நிற்கிறேன். வரிசையில் நிற்கிறேன். சாமி பார்க்குறேன். சாமி தரிசனம் பார்க்குறது வரிசையில் நிற்கிறேன். முந்தா நாள் நைட்டு 8 மணிக்கு நத்தத்துலேருந்து கிளம்பி கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு வர்றதுக்கு அடுத்த நாள் 3 மணி ஆயிடுச்சு மதியம். அப்புறமா நேற்று வெள்ளிக்கிழமை மூகாம்பிகை கோயிலில் சாமி புறப்பாடு தங்க தான் இழுத்தாங்க, தங்க தேர் இழுத்தாங்க. அப்புறம் தரிசனம் வெள்ளிக்கிழமை பிரம்மாண்டமான தரிசனம் பார்த்தோம். நல்லா ரொம்ப திருப்தியாக மன திருப்தியாக இருந்தது. ரொம்ப அழகான கோயில், ரொம்ப அழகான ரொம்ப ரொம்ப மன திருப்தி இருந்தது. தூரம் பிரயாணம் பண்ணி வந்திருந்தாலும் 250 கிலோமீட்டரு நாங்கள் நத்தத்துலேருந்து 850 கிலோமீட்டரு பிரயாணம் பண்ணி கொல்லூர் வந்தோம். கொல்லூரில் வந்து மதியத்துக்கு வந்து ஸ்டே பண்ணிவிட்டு சாப்பிட்டு ஹோட்டலில் ஸ்டே பண்ணிட்டு ஈவினிங் 6 மணிக்கு மேலே கோயில் 7 மணிக்கு தீபாராதனை. எல்லா கோயில் எல்லா தெய்வங்களுக்கும் தீபாராதனை காட்டினாங்க. 3 முறை வந்து சாமி புறப்பாடு மாறுபட்ட உற்சவம் அம்மாவாக இருந்தாங்க. 3 தரிசனம் பார்த்தோம். தங்க ரதம் எடுத்தாங்க, தங்கரதம் எடுத்தாங்க. அவன் தங்கரதத்தோடு பார்த்தாங்க சாமி. அப்போ அம்மா தரிசனம் பார்த்தோம். அம்மாவோட அழகே ரொம்ப சிறப்பாக இருந்தது. தூர பிரயாணம் பண்ணி தலைப்பெல்லாம் அம்மாவை தரிசனம் பார்த்தோம், மூகாம்பிகை அம்மா பார்த்தோம். எல்லாமே மறந்துடுச்சு. ரொம்ப திருப்தியாக இருந்தது தரிசனம் பார்த்தோம். கொல்லூரில் நைட்டு இரவு தங்கிட்டு காலையில் இருந்துச்சு ரெடியாகி உடுப்பி ஹைவேல ஸ்ரீ முருடேஸ்வரர் ஆலயத்துக்கு வந்திருக்கலாம். இப்படி திரும்பி விடுமா, இப்படி குடிமா.
முருடேஸ்வரர் கோயிலில் வரிசையில் நின்றோம் சாமி பார்க்குறதுக்கு. இங்கேயும் எங்களுக்கு உற்சவர் வந்து தரிசனம் கிடச்சிது. ஊர்வலமாக வந்தார், இங்கேயும் தரிசனம் கிடச்சிது. வீடியோ போட்டிருக்கோம். இப்போ கொடிமரத்தில் ரொம்ப பிரம்மாண்டமான கொடிமரம், கடலுக்கு பக்கத்துலேயே எல்லாமே இருக்குது. இதில் கோயில் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. தரிசனம் பார்க்க உள்ளே போய்கிட்டு இருக்கு. இங்கே எடுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு போய் நம்ம ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோ போதுங்க. வெளியே இருந்து உள்ளே போகலாம். அது மேலே போக மாட்டாங்க, மேலே போகாது. மேலே போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அன்னதானம் போட்டாங்க. அதை சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்தோம். இன்னொரு வழியாக போய் மேலே அந்த சிவன் பக்கத்தில் போய் சாமி கும்பிட போகிறோம். கடலில் வந்து எல்லாரும் குளிக்கிறாங்க. அப்புறம் கடலுக்குள்ளே டைவிங் மாதிரி போட்டில் கூட்டிகிட்டு போய் உள்ளே குதித்து டைவ் அடிக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. அது பசங்கள்லாம் அதுக்கு போகிறாங்க ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு. அதுக்கப்புறம் முழுசாக திரும்பி வரணும். ஆமாம், கோபுரமும் அது பக்கத்தில் சிவனும். இப்போ வந்து இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நாளைக்கு வந்து இன்னொரு கோயிலோட வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம்.